இன்றைக்கி மார்னிங் எப்பவும் போல் லைம் கூட வித் ஹாட் வாட்டர் அண்ட் ஹனி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரெட் ஆம்லேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு எனக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 முட்டை, அப்புறமா வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ நீங்கள் அந்தந்த காய்கறி எடுத்து பிரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப ஈஸியான ரெசிபி, அட் த டைம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அதுக்கப்புறமா ஒரு 12க்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ நான் அந்த பூசணி விதை எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. பட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான நமக்கு மார்னிங் ஸ்நாக்ஸ். அதுக்கப்புறமா இன்றைக்கி மத்தியானம் வீட்டில் தேங்காய் சோறு பண்ணியிருந்தாங்க. அதுவும் சிக்கன் கிரேவி, கொஞ்சம் சாம்பார் எடுத்திருந்தேன். நான் சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே சரி, இன்றைக்காவது கொஞ்சம் சோறு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுல் ரைஸும், அதுக்கப்புறமா சிக்கன் கறி, அதுக்கப்புறமா சாம்பார் எடுத்து அதுக்கப்புறமா நைட்ஸ்க்கு ஓட்ஸ் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஓட்ஸை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட ஃப்ளாக்ஸீடையும் வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஹெல்த்தி வேல நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் ஃப்ளாக்ஸீடையும் ஆட் பண்ணிக்கிறேன். பட் ஓட்ஸ் சப்பாத்தி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலை. பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். பட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஓட்ஸ் சப்பாத்தி வரலை. நான் இதில் எதுவும் தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் நான் இதை சேஞ்ச் பண்ணிப்பேன். பட் டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் பரவாயில்ல, சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி வேயாக நம்ம ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம்.